கிளாஸ்ல ஒரு பையன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான். கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. அதுவும் உங்க பேரை கேட்டதும் கோவிந்தன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு. உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறதுல அவருக்கு ரொம்ப பெருமை. அபிய கல்யாணம் பண்ணிக்கவும் அவரோட பொண்ணு பூரண சம்மதம்னு சொல்லிட்டா. அப்படியா சொன்னாங்க? நாம தட்டு மாத்தின கையோட அபிக்கு வந்த சம்பந்தத்தை பத்தியும் பேசிடலான்னு தான் வந்தோம். நான் என்ன சொல்றதுனே தெரியல. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அபி மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை நினைச்சு எங்களுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியா இருக்கு சார். மேடம், நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் நடக்க போற அதிசயத்தை நீங்களே பாருங்க. என்ன அதிசயம் நடக்க போகுது? மேடம், எனக்காவது 2 பொண்ணு. என் சொத்து, பிசினஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் 2ஆ பிரிச்சு தரணும். ஆனா கோவிந்தன் என்னை விட கோடீஸ்வரர். அவருக்கு ஒரே பொண்ணு. எல்லா சொத்துமே அவரோட ஒரே பொண்ணுக்கு தான். சொத்தை காட்டி வலைய விரிக்கிறாரே. அக்கா நிச்சயம் அந்த வலையில விழுந்துருவாளே. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். அபிய பத்தி எல்லாமே சொல்லியாச்சு. அதனால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கு நான் கேரண்டி. இன்னும் என்ன யோசனை மேடம்? எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நம்புங்க மேடம். சரி சார், நீங்க தட்ட கொண்டு வந்துட்டீங்க, அபிய பத்தியும் சொல்றீங்க. அதான் நான் யோசிக்கிறேன். சரி, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நீங்க நிச்சயம் பாசிட்டிவா தான் எடுப்பீங்க. அதனால நான் கோவிந்தன் சார் குடும்பத்தோட ஒரு நாள் வரேன். நல்ல விஷயம்தான். ஆமா, யோசிக்க எங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்ப நாம தட்ட மாத்திக்கலாமா? இந்தாங்க. ஒரு நம்பிக்கையில சொல்றேன், அபி அர்ஜுன் 2 பேர் கல்யாணத்துக்கும் உங்ககிட்ட சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த தட்டை கொடுக்கறேன். இத வாங்கிக்கோங்க. இந்தம்மா, இந்தாங்க. வாங்கிக்கமா. அர்ஜுன் பத்தியா? அங்கிள் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க ஆண்டி. Thank you. அப்பா, சத்யா, கண்டிப்பா. அங்கிள், சத்யா ஸ்வீட் வாங்கிக்க மாட்டேங்கிறா. அதான் சம்பந்தம் பேசியாச்சேமா. ஸ்வீட் வாங்கிக்கோ. அப்போ எனக்கு ஆண்டி, என்னப்பா? சத்யா எனக்கு ஸ்வீட் ஊட்டி விட மாட்டேங்கிறா. சத்யா ஊட்டி விடுமா? மாமாத்த ஸ்வீட் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேண்டாம் வேண்டாம், இதுவே எங்களுக்கு போதும். சுபத்ரா, பண்ணி சீக்கிரம் போய் லஞ்ச் ரெடி பண்ணு. இல்ல, இன்னைக்கு வேண்டாம். நாங்க எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம வந்துட்டோம். இன்னைக்கு மட்டும் வேண்டாம் மேடம். நான் கோவிந்தன் சார் ஃபேமிலிய சம்பந்தம் பேச கூட்டிட்டு வரும்போது தடபுடலா விருந்து வைங்க. அப்ப சந்தோஷமா சாப்பிடுறோம். ஓ, நானும் வீட்ல கலந்து பேசிட்டு சொல்றேன். ஒன்னும் அவசரம் இல்ல மேடம்.
நாம கல்யாண வேலையை சேர்ந்து தான் செய்ய போறோம். இப்பவே சொல்லிட்டேன், என் புள்ள அர்ஜுன் கல்யாணத்தை நான் தான் பண்ணுவேன். அப்ப அந்த லிஸ்ட்ல அபி கல்யாணத்தையும் சேர்த்துக்குங்க. இந்த தடவை வெட்டிங் பிளானிங், ஈவென்ட் பிளானிங் எல்லாத்தையுமே என் பொண்ணுக்காக நானே முன்னாடி நின்னு செய்ய போறேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்க வர்றோம் சம்பந்தி. வரோங்க, போயிட்டு வரோம். செல்வநாயகி, போலாமா? நான் இவங்களை வழி அனுப்பிட்டு வந்தேன். சரி, தட்டு எடுத்துக்குமா. வரோங்க. வாங்க. வரோங்க. பாய் சத்யா. பாய் ஆண்டி. அம்மா நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். சேது, அக்கா அதிசயமா இருக்குடா. இப்பதான் ஜோசியர் வந்து அபிக்கு கல்யாண ராசி வந்துருச்சு, பொண்ணு பாருங்க, ஜாதகத்தை கொடுங்க, அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிடலாம்னு சொன்னாரு. அவரோட வாய் முகூர்த்தம் உடனே ஒரு பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் வந்து நிக்குது. அதுவும் அபி கல்யாணத்துக்கு பொண்ணை ஏற்பாடே பண்ணிட்டு வந்துட்டாங்க. நளனை விட பெரிய இடமா. எனக்கு அதை கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சுபத்ரா? ஒண்ணும் இல்ல அண்ணி, ஒண்ணும் இல்ல. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியல. அபிக்கு இவ்ளோ பெரிய இடம் அமைதுனா எவ்வளவு பெரிய விஷயம். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஐ அம் சோ ஹாப்பி. உங்களை டேய் மச்சான், டேய் டேய் மச்சான், மச்சான் என்ன மச்சான் மச்சி ஒரே குசாலா இருக்க போல தெரியுது. மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதேடா. டேய் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என் ஆளு சத்யா அவ அப்பா அம்மாவோட என் வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசிட்டு போயிட்டாங்கடா. ஏய் அப்படியே மச்சி. ஆமா. ஏய் போடே. ஐத்தலடா கும்மா. மச்சி மச்சி போதும்டா போதும். செம்ம நியூஸ் மச்சி. மச்சான் டேய், என்னவோ என் ஆளுக்கு என் மேல விருப்பம் இல்ல, லவ்வே இல்லன்னு ஏதோ இன்னொன்னுக்கு வெறுப்பேத்துன. இன்னைக்கு அவ அப்பா அம்மாவோட வந்து தட்டு மாத்தி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாடா. இப்ப என்னடா சொல்ற? மச்சி பொண்ணுங்க எப்போ நம்மள நம்புவாங்க, எப்போ நம்பாம போவாங்கன்னு நமக்கே தெரியாது மச்சி. அதனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்டா. டேய், அது மத்த பொண்ணுங்க. ஏன் ஆளை பத்தி அப்படி இனிமே தப்பா பேசாத. சாரி மச்சி, நான் வேணா உக்கி போடுறேன் போதுமா? போடு போடு.